மோகமுல் 11. சற்று நேரம் அந்த ஈரக்காற்றில் நின்றவன் மனதில் ஏதேதோ எண்ணங்கள் சூழ நேரே சென்றது டாக்டர் முல்லைநாதன் வீட்டுக்குத்தான். அங்கு சென்று கதவை தட்டவும் சத்தம் கேட்டு எழுந்த டாக்டர் பக்கத்தில் பார்க்க அவரது மனைவி அவரை கருண கொடூரமாக முறைத்தபடி இருந்தார். டாக்டருக்கு பக் என்று இருந்தது. பின்பு இருக்காதா, ஏற்கனவே என் கூட நேரம் செலவழிக்க மாட்டேங்கிற, எப்ப பார்த்தாலும் ஹாஸ்பிட்டல் பேஷண்ட்னு அதே கதியா இருக்கீங்க, இப்படியே இருந்தீங்கன்னா நான் என் வீட்டுக்கு போயிடுவேன் என்று மிரட்டிய மனைவியை இப்பொழுதுதான் சமாதானம் செய்து வைத்திருந்தார். இப்பொழுது கதவு தட்டும் சத்தம் கேட்டதும் அவரது மனைவி உக்கிரமான காலியாகவே மாறியிருந்தார். அவரை பாவமாக பார்த்த டாக்டரிடம், நீங்க மட்டும் இப்ப வெளியே போனா அவ்வளவுதான் பார்த்துக்கோங்க என்று திரும்பி படுத்து கொண்டார். இல்லம்மா, நான் போகல, இங்க பாரு படுத்துட்டேன், என்னை விட்டு மட்டும் போய்விடாதே என்று அவரை அணைத்து கொள்ள, ஒன்னும் வேணாம் போங்க என்று தள்ளிவிட்டு படுக்க, அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது என்று மீண்டும் தன்னுடன் இறுக்கிக் கொள்ள ஒரு வாரம் சமாதானம் அடைந்தார். இங்கு வெளியே இருந்தவனுக்கு அதற்கு மேல் பொறுமை இல்லாமல் டாக்டரின் போனுக்கு அழைக்க இங்கு இருவரின் தூக்கமும் தொலைந்தது. டாக்டரின் வாழ்க்கையும் தான் இருளில் தொலைந்து போனதை கண்டுபிடிக்கிறதுக்குள்ள டாக்டருக்கு சொட்டை விழாமல் இருக்கணும். இந்த போனை சைலண்ட்ல போடாமல் விட்டுட்டேனே என்று புலம்பியபடியே அழைப்பை ஏற்க அவரது மனைவி எழுந்து வேறு ஒரு அறைக்கு சென்று படுத்து கொண்டார். இங்கு ஆதி அழைப்பதை எடுத்தவர் ஹலோ என்று விரக்தியாக அழைக்கவும், டாக்டர் எங்க இருக்கீங்க, உடனே வாங்க, நான் உங்களை பார்க்கணும், உங்க வீட்டுக்கு முன்னாடிதான் நான் நிக்கிறேன் என்று விட்டு அணைத்து விட்டான். ஐயோ என்று தலையில் அடித்து கொண்ட டாக்டர் தன் மனைவி இருந்த அறை மூடி இருக்கவும் போச்சு என்று பெருமூச்சுடன் வெளியே சென்றார். ஆதி டாக்டரை அழைத்து கொண்டு சென்றது மித்ராவின் வீட்டிற்கு தான். என்ன, மித்ராவின் வீட்டிற்கா என்று நீங்கள் அதிர்ச்சியாக வினவுவது எனக்கு நன்றாக கேட்கிறது. ஆம், மித்ராவின் வீட்டிற்கு தான். இதற்கு முன்பு கம்பெனியில் இருந்து கிளம்ப தாமதமானால் ஆதி மித்ராவை அவள் வீட்டில் வந்து கொண்டு விடுவது வாடிக்கையான ஒரு விஷயம்தான். ஆனால் இப்பொழுது வந்தது வேடிக்கையான ஒரு விஷயத்திற்கு. வாங்க நாம போய் வேடிக்கை பார்க்கலாம். மணி 10 நெருங்கி கொண்டிருந்த சமயம். கிட்டத்தட்ட அனைவரும் தூங்கிய நிலையில் அந்த தெருவே அமைதியாக இருந்தது. டாக்டர் வீட்டின் கதவை தட்டி அவரின் வாழ்க்கையை கெடுத்தது போல இப்பொழுது மித்ராவின் வீட்டு கதவை தட்டி யார் வாழ்க்கையை கெடுக்க போறான் என்பது என்னுடைய மைண்ட் வாய்ஸ் அல்ல, டாக்டரோட மைண்ட் வாய்ஸ். அவருக்கும் வலிக்கும்ல, மனுஷன் வெளியே காமிக்கல, அவ்வளவுதான். உள்ள அடி பலம் கதறுகிறார். தாமுவும் பிரேமாவும் சக்கரவர்த்தியின் வருகைக்கு பின் தங்கள் பெண்ணின் வாழ்க்கை நன்றாக இருக்கும் என்ற நிம்மதியுடன் அப்பொழுதுதான் கண்ணயர்ந்தனர். அது இவனுக்கு பொறுக்கவில்லை போலும். கதவை டொம் டொம் என்று தட்ட உறக்கம் கலைந்த தாமு வந்து கதவை திறந்தார். சத்தம் கேட்டு பின்னாடியே வந்த பிரேமா அங்கு நின்றவனை பார்த்து நினைத்ததெல்லாம் இதுவே. காலையில உங்க அப்பா வந்தாரு, வந்து நம்பிக்கை சொல்லிட்டு போனாரு, இப்போ பிள்ளை வந்து என்ன சொல்ல போறாரோ என்ற திகிலுடன் அவனை பார்க்க அவனின் வரவை நிச்சயமாக இருவரும் எதிர்பார்க்கவில்லை என்று அவர்களின் பார்வையிலிருந்தே தெரிந்தது. வாங்க என்று தாமு அழைத்ததும் டாக்டருடன் உள்ளே வந்தவன், நீங்க 2 பேரும் என்ன மன்னிச்சிடுங்க, நான் தாலி கட்டினது மித்ராவுக்கு தான்னு எனக்கு இப்போதான் தெரியும் என்றான் வருத்தத்துடன். உங்க மகளோட வாழ்க்கை என்னால அழிஞ்சு போக நான் ஒரு நாளும் சம்மதிக்க மாட்டேன். உங்க மக வாழ்க்கைய நினைச்சு கவலைப்படாதீங்க. உங்க பொண்ணுக்கு நல்ல மாப்பிள்ளைய பார்த்து நானே கட்டி வைக்கிறேன் என்று தன் வாழ்க்கைக்கு அவனே சூனியம் வைத்து கொண்டான். உங்க பொண்ணு வாழ்க்கைக்கு எந்த ஒரு பங்கமும் வராமல் நான் பாத்துக்கிறேன், நீங்க நிம்மதியா தூங்குங்க என்று அவர்களின் நிம்மதியை குழி தோண்டி புதைத்தது தெரியாமல் கிளம்பி விட்டான். இப்போ எதுக்கு என்ன கூட கூட்டிட்டு வந்தான் என்று மண்டையில் இருக்கும் 4 முடியை பிக்காத குறைதான். வேற யாரு, எல்லாம் நம்ம டாக்டர் தான். இப்படி ஒப்புக்கு சப்பானியாக வச்சுக்கவா என் வாழ்க்கைய அழிச்சு உன்னோட கூட்டிட்டு வந்த என்று உள்ளுக்குள் புலம்ப மட்டுமே முடிந்தது அவரால். டாக்டரை அழைத்து கொண்டு அவரின் வீட்டில் விட்டவன் இப்போதுதான், டாக்டர் எனக்கு பாரம் குறைஞ்சது போல இருக்கு என்றவன் குட் நைட் சொல்லி கிளம்பிவிட, இனிமே எங்க எனக்கு குட் நைட், இனி எல்லாம் பேட் நைட் தான் என்று புலம்பிக் கொண்டே உள்ளே சென்றார். காரில் சென்று கொண்டிருந்தவன், சீக்கிரம் டிவோர்ஸ் அப்ளை பண்ணணும், அப்போதான் இன்னும் நிம்மதியா இருப்பேன் என்று அவன் வீட்டிற்கு சென்றான். அட எடுபட்ட பயல, டிவோர்ஸ் கொடுக்கிறேன்னு என்று சொன்னவனா இப்படி இழுத்து வச்சு முத்தம் கொடுக்கிற? அவள் இதழ் தந்த போதையில் மயங்கியவன் கரங்கள் கட்டுப்பாடின்றி அவள் மேனி முழுக்க வலம் வந்தது.
சற்று நேரம் அவளில் உறைந்திருந்தவன் தன் உடலில் ஏற்பட்ட மாற்றத்தை கண்டு அதிர்ந்து அவளை தள்ளிவிட்டு குளியல் அறைக்குள் நுழைந்து கொண்டான். சத்தியமாக கனவிலும் கூட இப்படி ஒரு செயலை ஆதியிடமிருந்து மித்ரா எதிர்பார்க்கவில்லை. அந்த அதிர்ச்சியில் இருந்தவளுக்கு அவன் தொட்ட இடம் அனைத்தும் குறுகுறுத்தது. சிறிது நேரம் அந்த உணர்வின் பிடியில் இருந்தவள் அவன் வருவதற்குள் தூங்கிவிட வேண்டும் என்று மெத்தையின் ஓரத்தில் படுத்து தலை முதல் கால் வரை போர்வையில் தன்னை பொதிந்து கொண்டு கண்களை இறுக மூடிக்கொண்டாள். தூக்கம்தான் வந்த பாடில்லை. ஐயோ, இந்த தூக்கம் வேற வந்து தொலைக்க மாட்டேங்குது என்று வைதவள் தூங்கு தூங்கு மித்ரா தூங்கு எனவும் ஆதி வரும் அரவம் கேட்கவும் அமைதியானாள். மோகமுல் தீண்டும். மோகமுல் 12. குளியல் அறைக்குள் வந்த ஆதிக்கு சற்று முன் நடந்ததை நினைத்து என்ன சொல்வதென்றே தெரியவில்லை. தான் தானா இது என்ற சந்தேகம் வேறு பட்டுக்கொண்டான். அவன் தன் உடலில் ஏற்பட்ட மாற்றத்தை கண்டுகொண்டு அப்போ டாக்டர் சொன்னது உண்மையா இருக்குமோ என்று ஒரு நொடி நினைத்தவன் பின்பு அதெல்லாம் எதுவும் இருக்காது என்று குழப்பிக் கொண்டான். அவளை தொட்ட அந்த நொடி இத்தனை நாட்களாக தூங்கிக் கொண்டிருந்த அவனது ஆண்மை உயிர் பெற்றதுவோ? அவள் செய்த மாயத்தில் இன்னும் உடல் தகித்து கொண்டிருக்க ஷவரை திறந்து விட்டவன் அதன் அடியில் சென்று நின்று கொண்டான். அவன் உடலில் அந்த குளிர்ந்த நீர் பட்டும் அவளால் ஏற்பட்ட தகிப்பை குறைக்கவே முடியவில்லை. அவன் ஆண்மையோ உன்னை விடுவேனா பார் என்பது போல் பேயாட்டம் போட தவித்து போனான். அவனுக்கு என்ன செய்வதென்றே தெரியவில்லை. ஏதோ ஒன்று உந்த ஷவரை நிறுத்திவிட்டு குளியல் அறையிலிருந்து வெளியே வந்தவன் மெதுவாக அவளை நெருங்கினான். எட்டி பார்க்க அவளும் மெத்தையில் சுருண்டு படுத்து கொண்டிருந்தாள். அவளை நோக்கி நீண்ட கையை சட்டென்று இழுத்து கொண்டவன் ஆதி, இது ரொம்ப தப்புடா என்று ஒரு மனம் சொல்ல, டே, உனக்கு என்ன பண்ண தோணுதோ பண்ணுடா, அவள் உன்னோட மனைவி. அவள் தலைமுடி முதல் பாதம் வரை உனக்கு தான் சொந்தம் என்று மற்றொரு மனம் கூற தலையை பிடித்து கொண்டு தொப்பென்று மெத்தையில் அமர்ந்தான். அவன் வரும் அரவம் கேட்டு தூங்குவது போல் போர்வையை இழுத்து போர்த்தி கொண்டு படுத்திருந்தவள் அவன் தொப்பென்று மெத்தையில் அமர்ந்த அசைவில் மெல்ல தலையை தூக்கி பார்த்தாள். அவன் தலையில் கை வைத்து அமர்ந்திருக்கவும் மனம் கேளாமல் அவன் தோலை சார் என்று தொட அவள் கையை தட்டிவிட்டான். மித்ரா, தயவு செஞ்சு என்னை தனியா விடு. சார், ஏன் சோகமா இருக்கீங்க? இப்ப என்ன நடந்து போச்சுன்னு தலையில கை வச்சுட்டு உட்கார்ந்துட்டு இருக்கீங்க? எல்லாம் சரியாகிடும் சார் என்று அவனுக்கு ஆறுதல் கூற, என்ன ஆகணுமா? அதான் எல்லாம் முடிஞ்சு போச்சே. உனக்கு சொன்னா புரியாது மித்ரா. ஊரே கூடி நிற்கும் பொழுது நீ ஆண்மை இல்லாதவன்டா, உனக்கு எதுக்கு கல்யாணம் என்று கேட்கும் பொழுது விடு என்றவன், அதுவும் அந்த பொண்ணு என்ன கேவலமா ஒரு பார்வை பார்த்தா பாரு என்று வருந்தியவன், அதெல்லாம் உனக்கு சொன்னால் புரியாது, விடு என்றவன் மெத்தையிலிருந்து எழ, சார், இப்படி சோகமா இருக்காதீங்க சார், நல்லாவே இல்ல. நீங்க எப்பொழுதும் தலை நிமிர்ந்து கம்பீரமா இருக்கணும், அதுதான் உங்களுக்கு அழகு. இந்த உலகத்துல யாருக்கு தான் பிரச்சனை இல்ல? எல்லாருக்கும் இருக்கு. இதுவும் கடந்து போகும் என்பது போல் எல்லாத்தையும் நம்மால் கடக்க முடியும். நீங்க அவ சொன்னத பத்தி கவலைப்படாதீங்க சார். இப்போ உங்களுக்கு ஒரு குழந்தை வந்துட்டா எல்லாம் சரியா போயிடும் என்று இவள் பாட்டுக்கு கூற, குழந்தை எப்படி வரும் மித்ரா என்று அவன் கேட்ட கேள்வியில் உடனே அதான் நான் இருக்கேனே சார் என்று பட் என்று அவளிடம் பதில் வந்தது. மித்ரா என்று கத்தியவன், லூசு போல ஒலராத, நீ வாழ வேண்டிய பொண்ணு. நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னதே தப்பு. இதுல நீயும் அம்மாவும் சேர்ந்து பண்ணி வச்ச வேலையால இப்போ கல்யாணம் வரைக்கும் முடிஞ்சு போச்சு. நீ தேவையில்லாம உன் வாழ்க்கையை கெடுத்துக்கிற மித்ரா. நான் உன்னை கேட்டனா எனக்கு வாழ்க்கை கொடு, என்ன கல்யாணம் பண்ணிக்கோன்னு. ஏன் இந்த மாதிரி பண்ற? இப்ப தேவையில்லாம உன் வாழ்க்கை தான் அந்தரத்துல தொங்குது. அதுவும் உன் அப்பா அம்மாவை எதிர்த்துக்கிட்டு இந்த கல்யாணம் பண்ண என்ன அவசியம் சொல்லுடி. அவள் அப்படியே முகத்தை சுண்டைக்காயை போல் சுருக்கி வைத்து கொண்டு அமைதியாக நிற்க, உன்கிட்டதான் கேக்குறேன், எதுக்கு இப்படி பண்ணின? என்னால உனக்கு எந்த வித சந்தோஷமும் கொடுக்க முடியாதுங்கிறது தெரிஞ்சும் எதுக்கு கல்யாணம் பண்ண? சொல்லு, எதுக்கு ஒத்துக்கிட்ட? தயவு செஞ்சு நான் சொல்றது கேளு. இப்பவும் ஒன்னும் கெட்டு போகல. நாளைக்கே நான் லாயரை பார்த்து பேசிட்டு வரேன். டிவோர்ஸ் வாங்கிடலாம். நானே நல்ல பையனா பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். என்னால ஒரு பொண்ணோட வாழ்க்கை கெட்டு போக விரும்பல. அவன் பேச பேச கையை கட்டி கொண்டு அவனை பார்த்தவள், பேசி முடிச்சிட்டீங்களா சார்? நான் கொஞ்சம் பேசவா என்று பயத்தில் நடுங்கிய கால்களை மறைத்து கொண்டு கேட்க, சொல் என்பது போல் தலையசைக்க, நீங்க எல்லார் முன்னாடியும் தலை குனிஞ்சு நின்னது எனக்கு பிடிக்கல.
யார் முன்னாடி தலை குனிஞ்சு நின்னீங்களோ அவங்க முன்னாடி நீங்க தலை நிமிர்ந்து நிக்கிறத நான் பார்க்கணும். அதுக்கு குழந்தை பிறக்கணும். உங்களுக்கு வதன்னு ஒரு 10 பிள்ளையாச்சும் பெத்து கொடுக்கணும்னு ஆசையா தான் இருக்கு. ஆனா நீங்க ஒண்ணுக்கே மூக்கால அழுகிறதுனால ஒரு பிள்ளை மட்டும் பெத்து கொடுத்துட்டு நான் என் வாழ்க்கையை பார்த்துட்டு போயிடுறேன் என்று லூசு போல உளறினாள். பிள்ளை பெத்து கொடுத்துட்டா அப்புறம் எதுக்கு என்னை விட்டு போகணும் என்று யோசித்தவன், லூசு ஒளருது என்று நினைத்து கொண்டு, சரி நீ சொல்றது போலவே வச்சுக்கலாம். ஆனா ஒரு கண்டிஷன். சொல்லுங்க சார். 1 மாசம்தான் டைம். அதுக்குள்ள குழந்தை வந்துச்சுன்னா தாராளமா பெத்துக்கலாம். ஒருவேளை குழந்தை வரலன்னா டிவோர்ஸ் வாங்கிட்டு நான் சொல்ற பையனை கட்டிக்கணும் என்கவும் இந்த லூசும் மண்டையை ஆட்டியது. வெறும் 30 நாள் தான் டைமா சார் என்கவும், ஆமா 30 நாள்ல இங்கிலீஷ் படிக்கும் பொழுது குழந்தை உண்டாக முடியாதா என்றவன் அங்கிருந்த மற்றொரு அறையில் நுழைந்து கொள்ள, எப்படி 30 நாள்ல குழந்தை வந்துருமா? வரும், முதல்ல அதுக்கான வழிய பார்க்கணும் என்று நினைத்தவள் மனதிற்குள், அச்சோ சீக்கிரம் குழந்தை வந்துடணும் என்று வேண்டுதல் வேறு வைத்துக் கொண்டாள். இங்கு அறைக்குள் வந்தவனோ, நான் சொல்ற எல்லாத்தையும் நம்புறாளே, எப்படியோ இன்னும் 1 மாசம் ஓட்டிட்டா போதும் என்று இவன் ஒரு பிளான் போட, கடவுள் வேறு ஒரு பிளான் வைத்திருக்கிறார் என்று இருவரும் அறியவில்லை. மோகமுல் தீண்டும். மோகமுல் 13. இங்கு ஆசி அறைக்கு நடு இரவில் ஒரு உருவம் பதுங்கி பதுங்கி சென்றது. ஐயோ, ஒருவேளை ரூமை பூட்டி வச்சிருந்தா நான் என்ன பண்றது? இப்படி கஷ்டப்பட்டு போறதெல்லாம் வீணா போயிடுமே என்று நினைத்து கொண்டவள் கதவை மெதுவாக திறக்க கதவு திறந்து கொண்டது. அப்பாடி, கதவு திறந்துதான் இருக்கு என்று சந்தோஷம் வேறுபட்டு கொண்டாள் கள்ள பூனை. பூனை போல் அரவமே எழுப்பாமல் மெல்ல நடந்து வந்தவள் தன்னவன் தூங்கும் அழகை ரசித்து பார்த்து கொண்டே சற்று நேரம் நின்று விட்டாள். அவன் தூக்கத்தில் புரண்டு படுக்கவும் தான் தன் தலையில் தட்டி கொண்டவள், மட்டி மட்டி இப்படியா சொல்லு விடுவ? அவன் உன்னை திரும்பி கூட பார்க்க மாட்டேங்கிறான். நீ என்னடானா வாயில வாட்டர் ஃபால்ஸ் திறந்து விட்டுட்டு நிக்கிற என்று தன்னை தானே நொந்து கொண்டவள் அவன் அருகே நெருங்கி அவன் நெற்றியில் முத்தமிட போக கண்களை திறந்தவன் அவளை இழுத்து படுக்கையில் தன் அருகே போட்டு சிறைப்பிடித்தான். மாட்டிக்கொண்ட திருடி போல் திருவென விழிக்க அவள் பார்வையில் ஒரு நொடி மயங்கினாலும் அதனை அவளிடம் காட்டிக்கொள்ளாமல், எதுக்குடி இங்க வந்த என்று காட்டமாக அவன் குரல் வெளிவந்தது. அவள் ஒன்றும் கூறாமல் அவன் கண்களை பார்த்து கொண்டிருக்க, இங்க ஒன்னும் அவன் இல்ல, அவனை பார்க்கத்தானே வருவ என்று அவன் வார்த்தைகளை அவளை குத்தி கிழித்தாலும் அதை ஒதுக்கி தள்ளியவள், மாமா இன்னுமா என்ன உனக்கு புரியல என்றவளுக்கு தன் காதலை அப்பொழுதும் சொல்ல தோணவில்லை. அவளை பார்த்து இகழ்ச்சியாக இதழை வளைத்தவன், அதான் அன்னைக்கு அவனை பிடிக்கும்னு சொன்னியே, அப்புறம் எதுக்கு இங்க வந்திருக்க? அவன் ரூமுக்கு தானே நீ போயிருக்கணும் என்று வார்த்தையை விட அதுவரை அமைதியாக இருந்தவள் பலாரென்று அவன் கன்னத்தில் அரைந்து காலி அவதாரம் எடுத்திருந்தாள். அவனை பிடிச்சிருக்குன்னு சொன்னது உண்மைதான், நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். உன்கிட்ட விளையாட அப்படி சொன்னேன். ஆனா 2 வருஷமா அதையே பிடிச்சுக்கிட்டு தொங்கிட்டு இருக்க. என்னை பார்த்து எப்படி அந்த வார்த்தை நீ சொல்லலாம் என்று கத்தியவளுக்கு கண்ணீர் நிற்காமல் ஆறாக பெருகியது. எப்போ இவ்வளவு கேவலமா என்ன சொன்னியோ, இனி நீ எனக்கு வேண்டாம். உன்னை தேடி நான் இனி வரமாட்டேன். நீயும் என்னை தேடி வராத. உன்னை போய் இவ்வளவு நாளா என்று நிறுத்தியவள் சி என்று கத்த அவன் கைகள் தன் மேல் விழ கண்களை திறந்தவள் கண்டதென்னவோ ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்த ஆசையை தான். ச்சே, அப்போ அது உண்மை இல்லையா என்று நினைத்தவள், ஒருவேளை தன்னை அவன் அப்படி உண்மையாகவே கூறிவிட்டால் அதனை தன்னால் தாங்க இயலாது என்று நினைத்தவள் உடனடியாக அங்கிருந்து கிளம்ப நினைக்க அவள் கைகளை அவன் தூக்கத்தில் பிடித்திருந்தான். தூக்கத்தில் அவளின் கையை விடாமல் பிடித்திருந்தவன் இன்னும் கையை இழுத்து கன்னத்தில் வைத்து உறங்க, ஐயோ இவன் வேற எழுந்துட்டா கேவலமா பேசிடுவானோ என்று நினைக்க அவள் மனமோ, 2 வருஷமா உன்கிட்ட வாயை திறக்காம இருந்தவன் இன்னைக்கா பேச போறான் என்று இடித்துரைக்க, ஒருவேளை அவன் அசிங்கமா பேசிட்டா என்னால் தாங்க முடியாது என்று மனதிற்குள் பல போராட்டம் நடத்தி கொண்டிருக்க, தூக்கத்தில் இருந்தவனுக்கோ தனக்கு கிடைத்த டெடிபியரை விடுவது போல் எண்ணமே இல்லை போலும். எப்பொழுது அவளை இழுத்து தன் நெஞ்சில் போட்டுக்கொண்டான் என்று அவளுக்கே தெரியவில்லை. அவள் தன் யோசனையில் இருக்க அவன் தூக்கத்தில் பிள்ளை பெற்று விடுவான் போல. அவளை தன் நெஞ்சில் சாய்த்து கொண்டவன் தூக்கத்திலேயே அவள் முதுகில் தூங்கு என்னும் விதமாக தட்டி கொடுக்க
யோசனையில் இருந்தவள், யார் என்னை அடிக்கிறது என்று சுய நினைவுக்கு வந்தவள் தன் கரடி குட்டி செய்யும் இம்சையை கண்டு, சோ ஸ்வீட் ஆசி என்று கன்னம் கிள்ளி முத்தம் வைத்து, உன் நிரு தப்பு பண்ண மாட்டான்னு உனக்கு தெரிஞ்சிருக்கணும் ஆசி. என்கிட்ட பேசாம இருக்காதடா, எனக்கு கஷ்டமா இருக்கு. எதிலும் என்னால கான்சென்ட்ரேட் பண்ண முடியல. எங்க பார்த்தாலும் நீ தான் இருக்க. அப்படியே முகத்தை தூக்கி வச்சுட்டு சுத்துற. உன் நிருப்பாப்பா தானே நானு. என்ன பழையபடி கொஞ்ச மாட்டியா? எனக்கு நீ வேணும்டா மாமா என்று அவனை கட்டி கொண்டே தன் மனதில் உள்ளதை கொட்ட 2 வருடங்களுக்கு முன்பு நடந்ததை நினைத்து பார்த்தாள். 2 வருடங்களுக்கு முன்பு. அப்பொழுதுதான் ஆசி தன் கல்லூரி படிப்பை முடித்துவிட்டு தன் நண்பனுடன் சிங்கப்பூருக்கு சென்றான். நண்பன் என்றால் நெருங்கிய நண்பன் எல்லாம் இல்லை, கூட படித்தவன் அவ்வளவே. கல்லூரி முடித்த கையோடு தன் நிரு பாப்பாவை பார்க்க சிங்கப்பூருக்கு செல்ல ஏர்போர்ட் வந்தவன் தன்னுடன் பயின்ற நவீனை அங்கு கண்டு, என்னடா இந்த பக்கம் எங்க கிளம்பிட்ட? சும்மாதான்டா, இங்க ஒரே போரிங்டா. அதான் சிங்கப்பூர் போகலான்னு ஒரு ஐடியா வந்துச்சு, அதான் கிளம்பிட்டேன். நானும் அங்கதான்டா போயிட்டு இருக்கேன். அங்க உன் சொந்தம் இருக்காங்களா என்று கேட்க, வெட்கப்படுவது போல் ஒரு விதமாக சிரித்து கொண்டு, ஆமாடா என் லவ்வர் என்கவும், கங்க்ராட்ஸ்டா, எப்படி லவ் சொல்லவே இல்ல, என்ன கதை என்கவும், ஃபேஸ்புக்ல தான்டா முதல்ல அவளை பார்த்தேன், அப்புறம் 2 பேரும் பேசினோம், 2 பேருக்கும் பிடிக்கவும் செஞ்சது, அதான் இப்போ வர சொன்னா, அதான் கிளம்பிட்டேன் என்றவன் அவளின் புகைப்படத்தை ஆசியிடம் காண்பிக்க அதிர்ந்தான். டேய் மச்சி, எப்படிடா என் ஆளு, செமையா இருக்காதானே என்று அவன் முன்பே அவளின் புகைப்படத்திற்கு முத்தம் கொடுக்க வந்த கோபத்தை கையை முறுக்கி கட்டுப்படுத்தினான். ஏனென்றால் அப்படத்தில் இருந்தது நிரஞ்சனா. தன் நிரு அப்படி இருக்க வாய்ப்பே இல்லை என்று நினைத்தவன், எப்படிடா நீங்க 2 பேரும் பேசுனீங்க என்று கேட்க அவன் உடனே அவள் நவீனுக்கு அனுப்பிய குறுஞ்செய்திகளை ஆசியிடம் காட்டினான். அதனை கண்டவன் என்ன நினைத்தானோ, சிங்கப்பூருக்கு செல்வதை நிறுத்திவிட்டு தன் வீட்டிற்கு வந்து விட்டான். அவன் வந்த அடுத்த நொடி வாய்ஸ் மெசேஜ் வந்து கொண்டே இருந்தது. மாமா கிளம்பிட்டியா? சீக்கிரம் வா. அவளுக்கு உடனடியாக அழைத்தவன் நிரஞ்சனா அந்த பக்கம் எடுத்ததும், ஃபேஸ்புக்ல நவீன் யாராவது உனக்கு ஃப்ரெண்ட் இருக்காங்களா என்கவும், ஆமா மாமா இருக்காங்க, அவங்க கிட்ட நான் பேசுவேனே என்று கூறவும், ஓ பிடிக்குமோ என்று கேள்வி தொக்கி நிற்க, ஆமா மாமா பிடிக்கும் என்ற வார்த்தையோடு அவள் என்ன சொல்ல வருகிறாள் என்று கேட்காமல் கூட போனை வைத்து விட்டான். அன்று அவளிடம் பேசியவன்தான். அதன் பிறகு இந்த 2 வருடத்தில் அவன் அவளிடம் பேசுவதே இல்லை. ஆதி அறை. பக்கத்தில் உள்ள அறைக்கு சென்று தன் உடையை மாற்றிக்கொண்டு வந்தவன் மித்து போனில் ஏதோ மும்பரமாக நோண்டி கொண்டிருக்க, மித்து இந்த நேரத்துல தூங்காம என்ன போன் நோண்டிட்டு இருக்க, போனை வச்சுட்டு தூங்கு என்று அவள் அருகில் படுத்து கொண்டான். அதையெல்லாம் அவள் உணரும் நிலையில் இல்லை. அவள்தான் போனில் பிஸியாகிவிட்டாளே. மித்து என்று அதட்ட போனில் இருந்து கண்ணை எடுக்காமல், சார் இருங்க சார், முக்கியமா ஒரு விஷயம் பார்த்துட்டு இருக்கேன், நீங்க அது தெரியாம பேசிட்டு இருக்கீங்க. மணி எத்தனைன்னு பாரு மித்து, 2 ஆச்சு, காலையில எழ வேண்டாமா? எவ்வளோ பெரிய தலை போற காரியமா இருந்தாலும் காலையில பாத்துக்கோ, இப்போ தூங்கு என்று அவளிடம் போனை பிடுங்க வர, அட என்ன சார் நீங்க வேற காதுல புகுந்த கொசு மாதிரி நோய் நோயின்னுட்டு என்று சலித்தவள், நீங்களும் ஒரு முடிவு சொல்ல மாட்டீங்க, நான் முயற்சி பண்ணினாலும் தடுக்கிறீங்க என்கவும், மேடம்க்கு அப்படி என்ன முடிவு தெரியணும், சொல்லு நல்லா விளக்கிடலாம். அதான் சார், நீங்க தானே இப்போ 30 நாள் டாஸ்க் கொடுத்துருக்கீங்க, அதை பத்தி தான் பார்த்துட்டு இருக்கேன் என்று கூறவும், என்னது போன்ல அதை பார்த்துட்டு இருக்கியா என்று அதிர்ந்தவன், ஓ காட் மித்ரா, உன்னை எந்த லிஸ்ட்ல சேர்க்கறதுனே தெரியலையே என்று நெற்றியை நீவி விட்டு கொண்டான். மோகமுல் தீண்டும். மோகமுல் 14. 1 மாதம் என்று சொன்னது ரொம்ப பெரிய தப்போ, இவ என்ன இப்படி தீவிரமா போன்ல ஆராய்ச்சி பண்றா, ஐயோ மண்டை வெடிக்குது. மிதுவுக்கு ஆதி புலம்பியது எங்கு கேட்டிருக்கும், அவள்தான் போனில் பிஸியாக இருந்தாலே. அவன் பாட்டுக்கு ஒரு மூலையில் போனை வை என்று கத்தி கொண்டிருக்க இவள் கேட்ட பாடுதான் இல்லை. நீ என்ன வேணா கத்து, என் காது கேட்காது என்பது போல கருமமே கண் போல எப்படி 1 மாதத்தில் உண்டாவது என்பதை முதலில் கூகுளிடம் கேட்டவள், அது இருக்கிற எல்லாத்தையும் எடுத்து கண் முன்னே வைக்க சீ வே என்றாகி போனது அவளுக்கு. சீ இது என்ன, என்னென்னமோ வருது என்று கூகுள் ஆண்டவருக்கு 4 கெட்ட வார்த்தை பார்சல் பண்ணியவள் யூடியூப் வந்தாள்.
அங்கு கேட்க சில டாக்டர்களின் வீடியோவை எடுத்து சற்று நேரம் ஓடவிட்டவள் கோட்டாவை விட, என்னடா இது, இப்பவே தூக்கம் வருது என்று மணியை பார்க்க மணி 1. ஐயோ, இவ்வளவு நேரமா போனை நோண்டிட்டு இருந்தேன், போச்சு, சார் வேற திட்ட போறாரு என்று அவனை திரும்பி பார்க்க அவனோ வயிற்றில் ஒரு கையும் கண்களை மறைத்தபடி ஒரு கையும் வைத்து உறங்கிவிட்டிருந்தான். பாவம், அவரே கத்தி பார்த்துட்டு தூங்கிட்டார் போல. சரி விடு முத்து, நாளைக்கு காலையில எழுந்ததும் சார் கிட்ட பேசிட்டு ஒரு முடிவு எடுக்கலாம். அதான் குழந்தை பிறக்க ஒரு வழி கண்டுபிடிச்சாச்சே என்று வாய் விட்டு கூறியவளுக்கு அடுத்த சந்தேகம் வந்தது. இப்போ நான் எங்கே தூங்குறது என்று கேட்க, வெளியே போக முடியாது முத்து, எங்கே படு என்று சத்தம் மட்டும் வர, சார் இன்னும் நீங்க தூங்கலையா என்று ஆர்ப்பரித்தவள், நான் குழந்தைக்கு வழி கண்டுபிடிச்சிட்டேன், வாங்க எப்படின்னு சொல்றேன் என்கவும், ஜர்க்கானவன், ஏய் மித்து, ஒழுங்கா தூங்கு, சும்மா நோய் நோயின்னுட்டு எனக்கு தூக்கம் வருது என்று அவளை கடிந்தவன் போர்வைக்குள் தன்னை மறைத்து கொண்டான். இவ தெரிஞ்சு செய்யறாளா தெரியாம செய்யறாளா ஒண்ணுமே புரியலையே என்று நினைத்தவனுக்கு தூக்கம் தூரமாகி போனது. அவன் அதட்டவும், சே மித்ரா, சாருக்கு உன்னை பிடிக்கல போல, அதான் இப்படி எரிஞ்சு விழறாரு என்று நினைத்தவளிடம், சரி விடு, ஒரு பாப்பா பெத்து கொடுத்தா எல்லாம் சரியா போகும் என்று அவளின் மனசாட்சியோ ஒத்து ஓதியது. அவள் பாட்டுக்கு யோசித்து கொண்டு அமர்ந்திருக்க, இன்னும் தூங்காம என்ன பண்ற என்று அதட்டல் வரவுமே, இதோ இதோ நான் எப்பவும் தூங்கிட்டேன் சார் என்று அவன் அருகே சற்று இடைவெளி விட்டு படுத்து கொண்டாள். சற்று நேரம் கழித்து எதுவும் பதில் வராததால் தலையை வெளியே நீட்டி பார்த்தவன் தன்னை விட்டு தள்ளி படுத்திருப்பவளை கண்டவன், இவதான் 1 மாசத்துல பிள்ளை பக்க போறாளாம், ஆளை பாரு என்று மனதுக்குள் சிரிக்க, ஏன் ராசா, உன் பொண்டாட்டி தானே, நீ ஒட்டி கட்டி படிக்கிறது என்று காலை வார விரட்டி அடித்தான். இப்போ ஏன் விரட்டுற என்று வினவிய அவன் மனசாட்சியோ, ஓ, உன் பொண்டாட்டி தூக்கத்துல உன்னை கட்டி பிடிப்பா, நான் எதுக்கு தேவையில்லாம இடையில வந்துட்டு, நீ அனுபவி ராசா என்று எஸ் ஆகிவிட்டது. மோகமுல் தீண்டும்.